வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க மதன சுஸ்ரா தைலம். இந்த மதன சுஸ்ரா தைலம் வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் மூலிகை மருத்துவத்திலையும் நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களின் பிறப்புறுப்பை வந்து பெரியதாக மாற்றுவதற்காகவும் நல்ல நீளமாக வளர்ச்சி அடைய வைப்பதற்காகவும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த மதன சுஸ்ரா தைலம் வந்து சித்த மருத்துவத்திலையும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள்ங்க. அதாவது பிறவிலிருந்தே சிலருக்குலாம் வந்து பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும், போதுமான அளவுக்கு வந்து தடிமனாக இல்லாமல் இருக்கும், போதுமான அளவுக்கு வந்து நீளம் இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன். இந்த மதன சுஸ்ரா தைலம் வந்து சித்தர்கள் அருளிய வழிமுறையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு மூலிகை மருந்துங்க. இது மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது, எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின்விளைவுகளும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம். இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி கொடுத்துருவேன். இதுக்கு ஈடு இணையான மருந்துகள் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மருந்துங்க. சிலருக்குலாம் வந்து பிறவிலிருந்தே வந்து நல்லா இருந்திருக்கும், பிறப்புறுப்பு நல்லா தடிமனாக இருந்திருக்கும், நல்ல நீளமாக இருந்திருக்கும், நல்ல ஒரு உறுதியாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியாக வந்திருக்கும். அது வந்து என்ன அதை கரெக்டாக பயன்படுத்தாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, சுயன்பம்ன்ற ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டு அதை அளவுக்கு அதிகமாக சுயன்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சுயன்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுனா, பிறப்புறுப்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிரும், சின்னதாக ஆரம்பிச்சிரும், சரிவர விருப்பத்தன்மையுமே வந்து அடையாதுங்க. நல்லா இருந்த பிறப்புறுப்புமே தானாக அதை வந்து கெடுத்துக்கிற ஒரு விஷயந்தான். அதை மீண்டும் சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். சரியான மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணலாம், அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த வகையில் தான் இப்போ நாங்கள் காட்டிகிட்ருக்கோம் இந்த மதன சுஸ்ரா தைலம். இந்த மதன சுஸ்ரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக 100% ஓரிரு வாரங்கள்லேயே உங்களுடைய பிறப்புறுப்பு நல்லா தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறும். அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து. சிலருக்குலாம் வயது காரணமாக கூட 40-45 வயசு தாண்டும் பொழுதே சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு சுருங்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து தடிமன் தான் சுருங்க ஆரம்பிக்கும், அடுத்தது லென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி உடம்பு போய் ஒட்டிக்கிட்டு யூரின் போகிறது கூட சிரமமாகிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன். இந்த மதன சுஸ்ரா தைலத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும்பொழுது பயன்படுத்தக்கூடிய முதல் நாள்லேருந்து ஒரு 7 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு நல்ல ஒரு தடிமனாகிடும், நல்ல நீளமாகிடும், நல்ல ஒரு வளர்ச்சி பெறும், நல்ல ஒரு உறுதி பெறும். மெயினான ஒரு விஷயம், உடலுறவில் ஈடுபடும் போது சிலருக்குலாம் வளவலன்னு இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு உறுதி பெறும்.